ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இந்த நீட்டே தேவையில்லைன்றதான் எங்களுடைய எண்ணமும் கூட. நீட்டே தேவையில்லை. இந்த நீட்டே மிகப்பெரிய குளறுபடி. இது வந்து மக்களுக்கு தேவையில்லாத அலக்கழிப்பு. இதோட வந்து ஒரு தேர்வை வந்து ஒன்றிய அரசு ஒழுங்கா கூட நடத்த முடியாத அளவுக்கு ஒரு தேர்வை கூட ஒழுங்கா நடத்த முடியல. லட்சக்கணக்கான மாணவர்கள் 20 லட்சம் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுறாங்க. ஒரு கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் சரியா கொடுக்க முடியல. சென்டர்ஸும் கம்மியான சென்டர்ஸ் தான். பெரிய அளவுலாம் இதை விட பெரிய தேர்வுகள்லாம் இந்தியா முழுவதும் நடக்குது. சென்டர்ஸும் கம்மியான சென்டர்ஸ் தான். என்னன்னா இவர்களால இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு தேர்வுல கூட மெச்சூரிட்டி இல்ல. வர்ற மாணவர்களை தான் நீங்க வளையல கழட்டு, தோட கழட்டு, துப்பட்டாவை கழட்டுங்கிறீங்க. நீங்க போய் கொஸ்டின் பேப்பர் கூட ஒழுங்கா போய் சேர்க்க முடியல. அதை செய்ய முடியாம நீங்க வர்ற மாணவர்களையும் ஃப்ரிஸ்கிங் பண்றீங்க, கையில இது பண்றீங்க. ஒரு சின்ன கம்மல் கூட போட விட மாட்டேங்கிறீங்க. அவ்வளவு தூரம் பண்ற கொஸ்டின் பேப்பர் கூட கொண்டு போய் சேர்க்க முடியல. அதை கூட கண்டிப்பா இது பண்ண முடியல. மற்ற மாநிலங்கள், தென் மாநிலங்கள்ல நல்லா இருக்கு. அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற மாநிலங்கள்லயும் அவங்க இருக்கிற மாநிலங்கள்ல மட்டும் தான் இந்த தவறு நடக்குது. இப்போ கடந்த 2-3 வருஷங்களாவே இந்த தவறு நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த தேர்வு எதுக்கு வச்சாங்க? நல்ல மாணவர்கள், தகுதியான மாணவர்கள் உள்ள வந்தாங்க. அதுக்கான இதுவே பர்பஸே சால்வ் ஆகல. ஆயிரக்கணக்கான பேர் சும்மா வந்து இந்த மாதிரியான தவறான முறையில் உள்ள வந்துட்டு இருக்காங்க. போன வருஷம் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் வேற வழியே இல்லாம கடைசி நேரத்தில் அப்ரூவ் பண்ணி இதை இனிமேல் தடுக்க முடியாத அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் விட்டாங்க. திரும்ப அடுத்ததாவது திருத்துவாங்கன்னு பார்த்தா இன்னும் அதை விட கொடுமை. இப்ப 2வது தடவை எழுதுறாங்க. இப்ப போன வாரம் ஒரு மாணவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார். இதுக்கு யாரு பொறுப்பாரு? இதுக்கு மோடி தான் பொறுப்பான. இந்த தவறுக்கு கண்டிப்பா மோடி தான் பொறுப்பா இருக்கணும். இனிமேலாவது தவறை உணர்ந்து இந்த நீட்டு தேர்வை முழுமையாக ரத்து செய்துவிட்டு முன்னாடி எப்படி ப்ராசஸ் வச்சோ அதே மாதிரி போலாம். திட்டத்தை வந்து ஸ்டிக்கர் விட்டாங்க, எங்களோட ஸ்கீமை தான் இது பண்றாங்கன்னு சிஎம் ஸ்டாலின் சொல்றாரு. இல்ல, யாரும் எதையும் ஸ்டிக்கர்லாம் ஓட்டலங்க. அந்த திட்டத்தோட பெயர் புரியுற முறையா இருக்கணும். நீங்க அது ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாடு பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட். நீங்க நான் முதல்வர் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆறாங்க. ஏதோ சிஎம் அடுத்து வந்து முதல்வர் ஆக்குறதுக்கு ஏதோ நடக்குது போல நினைச்சுக்கிறாங்க. அதுதான் அவங்க வீட்டுல வாரிசு அடிப்படையில் நடக்குது. அப்புறம் இப்படி ஒரு பேரு. அது ஸ்கில் டெவலப்மெண்ட். அதனால ஸ்கில் டெவலப்மெண்ட் மாத்திருக்கோம். அதெல்லாம் ஒன்னும் பெருசாலாம் அந்த திட்டம் தொடருது. பேர் மட்டும் கன்ஃபியூசிங்கா இருக்கு. யாருக்காவது நான் முதல்வர் திட்டம் என்னன்னு கேட்டு பாருங்க, யாருக்குமே தெரியாது. திறன் மேம்பாடு தான் அவங்க அதோடைய அந்த டிபார்ட்மெண்டோட வேலை திறன் மேம்பாடு. திறன் மேம்பாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் மாத்திருக்கோம். அவ்வளவுதான். இது ஒன்றும் பெரிய சேஞ்சஸ். இல்ல, அதோடைய விளைவு தானே 2 பேரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் வந்து கூட்டணி வேணும்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டாங்க. 2 பேரும் கூட்டணி போறதுக்கு முடிவு இருக்காங்க. 2 பேரும் போய் பாக்கட்டுமே, மக்களை சந்திக்கட்டுமே. 2 பேரும் எதிராக இருந்து 2 தேர்தலை சந்திச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்சியை குறுக்கு வழியில கொண்டு வர நினைச்சால் அதோடைய பயணத்தான் திரு எடப்பாடியே அனுபவிச்சுட்டு இருக்காரு, திரு ஸ்டாலின் அவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவங்க அடுத்தடுத்து எப்படி போகணும் அவங்க தைரியம் இருந்தால் அது 2 பேரும் ஓப்பனாவே அறிவிக்கட்டுமே. திரு ஆர்.எஸ். பாரதி சொன்ன மாதிரி நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து திரைமறைவா இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒத்துக்கிட்டாங்க. இதே தான் அவங்களும் பண்ணிருக்காங்க. இது எல்லாரும் அவங்க கூட்டணி கட்சியில இருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எதற்காக வெளியே வந்தோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க வந்து 2 பேரும் சேர்ந்து திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் 2 குடும்பமும் காப்பாற்றிக் கொள்வதற்காக 2 பேரும் சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் நினைச்சாங்க. அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் நினைச்சோட விளைவு தான் 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க, மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து தைரியம் இருந்தால் அடுத்த தேர்தலை சேர்ந்து எதிர்கொள்ளட்டும். பாரதிய ஜனதா கூட சேர்த்து எதிர்கொள்ளட்டும். சாட்டர்டே வந்து இந்த மாதிரி வந்து பனையூர்ல போய் வில்லிங்கா சேர்றாங்கன்னு செய்தி பார்த்தோம். ஆனா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஆள் பிடிக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி வந்து உள்ளாட்சி தேர்தலை கணக்கு பண்ணி தான் வந்து நிறைய பேர் சேர்றாங்க. ஒரு விஷயம் நான் இப்ப சொன்னேன், நீங்க சொன்னீங்களே 2 பேரும் சேர்ந்து ஆட்சி, அதோட விளைவு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா கட்சியில இருக்க அந்த கட்சி 2 குடும்பமும் அவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக, அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாதான் அவங்களோட இருக்கிற சொத்துக்களை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் நினைச்சாங்க இருக்கிற எம்எல்ஏ ஸ்ட்ரென்த்தை வச்சு. ஆனால் அதுவும் போதுமானதா இப்போ வரைக்கும் குறுக்கு வழியில் 2 பேரும் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்பவும் சொல்றோம், திரும்பவும் குறிச்சு வச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் சார்ந்தப்பட்ட ஒரு சில நபர்களும் சேர்ந்து, திரு எடப்பாடி சார்ந்த ஒரு சில நபர்களும் சேர்ந்து குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதை பிடிக்காமல் அவங்களுடைய தொண்டர்கள் எத்தனை நாளைக்கு இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நேர்மையாக அரசியல் பண்ணி மக்களா தினமும் களத்தில் இருக்கிற நிர்வாகிகள் யாருக்கும் இதை ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாரும் வந்து சேர்றாங்க. பட் அவங்களையும் உள்ள அரவணைச்சு அவங்களுக்கு தேவையான அளவுல ஒரு அகாமடேஷன் பண்றதுக்கு கண்டிப்பா எங்களுடைய கட்சியில் கொஞ்சம் நாள் எடுக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா நாங்க செஞ்சுட்டே வரோம். தமிழ்நாட்டு முதலீடுகள் புறமே வந்து ஆந்திராவுக்கு சொல்லி திமுக சொல்றாங்க. இல்ல, 1 மாசம் தான் கவர்மெண்ட் வந்து 1 மாசம் ஆச்சு. இப்ப இதுக்கான முயற்சிகள் வந்து பல மாதங்களா நடந்திருக்கும். ஒரு முதலீடு கொண்டு வராங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா அதோட ஃபீசிபிலிட்டி ஸ்டடி எல்லாம் பண்ணிருப்பாங்க. பல மாசங்களுக்கு முன்னாடி ஆராய்ச்சி எல்லாம் முடிச்சு எங்க ஃபீசிபிள் இருப்பாங்க. அப்ப யாரு காரணமா இருக்கும்?
ஸோ ஒரு மாசம் 4 வாரம் தான் ஆயிருக்கு கவர்மெண்ட். அந்தந்த மினிஸ்டர் பொறுப்பேற்று கரெக்டா 4 வாரம் தான் ஆயிருக்கு. ஸோ இனிமேல் தான முயற்சிகள், நம்ம என்ன மாதிரி கொள்கைகள் கடைபிடிக்கிறோம், எல்லாத்திலும் எப்படி நம்ம வந்து அவங்களுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்குறோம், என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இங்க வேணும், என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வேணும், இப்ப திருப்பூர் சைட்லனா அதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் என்ன வேணும், கோயம்புத்தூர் சைட்ல என்ன இண்டஸ்ட்ரி வேணும், இதெல்லாம் நம்ம திட்டமாக வகுத்து நம்ம பண்ண முடியும். இனிமேல் தான் பண்ண முடியும். ஏற்கனவே வந்தவர்கள்லாம் போனாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் போன அரசு செய்த தவறுகளால் அவங்க போயிட்டாங்க. அதுக்கான ஃபீசிபிலிட்டி இல்ல, அதுக்கான அவங்க தேவையான ஒத்துழைப்பு இல்ல, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இல்ல. முன்னாடிலாம் போகணும்னா மாப்பிளைய பார்க்கணும், பையனை பார்க்கணும், மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், பையனுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும். இவங்க எல்லாம் பார்த்து தான் நீங்க உள்ள கம்பெனி வரணும். அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இவ்வளவு எங்களுக்கு வந்து முதலீடு வேணும், இல்ல எங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் கொடுவாங்க, எங்களுக்கு ஸ்கிராப் எனக்கு கொடுவாங்க, உனக்கு நீங்க ரா மெட்டீரியல் உனக்கு கொடுவாங்க, நான் சொல்றது நீ இடம் வாங்கணும், நான் தான் ரியல் எஸ்டேட் வாங்கி கொடுப்பேன். இப்படிதான் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு கம்பெனி மாப்பிளையும் பையனையும் பார்க்காம வந்திருக்காங்களா? சோ இதெல்லாம் கடந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு யாரும் உள்ள வந்து தொழில் செய்யாம வேற மாநிலத்துக்கு போனாங்க. இனிமேல் அந்த சூழ்நிலை இருக்காது. அந்த துறை அமைச்சர் சொல்லிருக்காங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரதுக்கு 4 ஆகும். 3 வாரம் தானே இருக்கு. 4 வாரம் இருக்கு. பொறுத்து இருந்து பாருங்க. பாருங்க, உலகத்துக்கே தெரியும் இந்த ஆட்சியில் எங்களுடைய தலைவர் தமிழகத்துடைய முதல்வர் அவரை தவிர்த்து எந்த சென்டரும் கிடையாது. அவர் ஒருத்தர் தான் ஒரே சென்டர்.